வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பரபரப்பான இந்த தேர்தல் சூழலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. பிஜேபி தனிப்பெரும்பான்மையோடு 300 இடங்களும் கூட்டணியோடு 400 இடங்களும் வெற்றி பெறுவோம் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலேயே அறிவித்தார். ஆனால் 300ம் தொடப்படவில்லை, 400ம் தொடப்படவில்லை. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்கின்ற நிலையில் என்டிஏவும், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 100 இடங்களை நெருக்கியும், கூட்டணி கட்சிகள் 130 இடங்களை நெருக்கியும், மற்றும் பிற கட்சிகள் 18 இடங்களை நெருக்கியும் இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10லிருந்து 12 தொகுதிகளில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஊசலாட்டத்தில் இருக்கிறது. இது குறித்து நம்மோடு விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் அந்த பக்கம் இந்த பக்கம்ன்றதை தாண்டி டாஸ் சென்ட்ரா நிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல்ல தொடர்ந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை, மோடியோட பேச்சு, இதெல்லாம் பேசப்பட்டது. பேசப்படாத ஆனால் களத்துல இம்பாக்டை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு நீங்க பாக்குறது சார்? முதல்ல இந்த தேர்தலில் இந்த நிமிடத்துல வெற்றி தோல்வி இல்லை அல்லது வெற்றி தோல்வியை கணிக்க முடியவில்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருப்பதே எதிர்கட்சிகளுக்கு பெரிய வெற்றி. இந்த எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியும் எலெக்ஷன் தொடங்கிய பிறகு எக்ஸிட் போல்லாம் வந்த பிறகும் வெவ்வேறு கருத்துக்கள் தான் வந்துச்சு. எப்படியும் பிஜேபி ஸ்வீப் பண்ணிடும், என்டிஏ ஸ்வீப் பண்ணோம் அப்படின்ட்டு. தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் அதற்கான அறிகுறிகள் இல்லைன்னாலும் கூட வட இந்தியாவிலலாம் வெவ்வேறு விதமான சூழல் வந்திருக்கு. மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்லாம் கருத்துக்கள் சொன்னாலும் கூட ப்ரீபோல் கருத்து கணிப்புகளோ போஸ்ட்போல் கருத்து கணிப்புகளோ அப்படி சொல்லலை. அதனால இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிறது அதை தாண்டி பாஜக தான் ஜெயிக்கும். அது எவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கும், அது ஒரு 350 வருமா, 370 வருமா, 400 வருமா அப்படிங்கிற ஒரு கணக்குகள் இருந்த நேரத்தில் அது ஒரு 2 நாளாக எக்ஸிட் போலுக்கு பிறகு ஒரு மௌனம் எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியில் இருந்த சூழலில் 2 பேரும் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழல் வருவதே எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் இங்கே சில அன்சங் ஹீரோஸ் பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல மக்கள் தான் எப்பவுமே வரலாற்றை உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறவங்க போல்ஸ்டர்ஸ் கிடையாது, கட்சிகள் கிடையாது, மீடியா கிடையாது, நம்ம போல யூடியூப்ல பேசுகிறவங்க கிடையாது. மக்கள் தான் வரலாற்றை உருவாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 முறை தொடர்ந்து அவங்க 2014, 19 தேர்தலில் பெரிய வெற்றி பெற்று, அங்கே உள்ளாட்சி மாநில தேர்தலில் வெற்றி பெற்று வட இந்தியா முழுக்க அவங்க கோல் வச்சும் போது நாமெல்லாம் மிகப்பெரிய அளவு விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். வட இந்தியர்கள் இப்படி ஓட்டு போடுறதுனால தான் இந்த கட்சி பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு. ஆனால் அந்த வட இந்தியாவில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பாஜகவினுடைய கோட்டை உடைக்கப்பட்டிருக்கு. பாஜகவினுடைய அந்த அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில் கூட அவங்க பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க. பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் இருக்குது. நரேந்திர மோடியே வாரணாசியில் முதல் சில சுற்றுகளில் பின்னடைவுன்ற செய்தி பார்க்கும்போது நமக்கு நம்ப கூட முடியல. மோடியே அசைச்சு பார்த்துருச்சு. உத்தரப்பிரதேசம் தான் 80 தொகுதி இருக்கிறதுனால இயல்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஊபியில் ஜெயிக்காமல் இந்தியாவை ஜெயிக்க முடியாது. அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே போலவே 2வது எண்ணிக்கையில் பெரிய தொகுதியாக இருக்கக்கூடியது மாநிலமாக இருக்கிறது மகாராஷ்டிரா. அங்கே காங்கிரஸ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியெல்லாம் இணைந்து வெல்லப்பட முடியாத கூட்டணியாக கருதப்பட்ட பாஜக கூட்டணியை கடுமையாக உடைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லை எதிராக இருக்கலாம். ஆனால் அந்த முடிவை மக்கள் தான் எடுக்கிறாங்க. அதை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இந்த கட்சிகளாலோ மற்றவங்களாலோ மீடியாவாலோ பெருசாக மாற்ற முடியலன்னு தெரியுது. ஒடிசாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜு ஜனதா தளம் ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை அவங்க எடுத்துருக்குறாங்க. இப்படி இந்தியா முழுக்க பார்க்கும்போது மக்களுடைய தீர்ப்பு நமக்கு ஆதரவாக இருக்கலாம், எதிராக இருக்கலாம், அது 2வது. ஆனால் அவர்கள் முடிவு பண்ணுறாங்க. இவ்வளவு நடந்தும் கூட அவங்க தன்னிச்சையாக முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது.
மமதா பானர்ஜியுடைய பல அரசியல் நடவடிக்கைகளை நான் விமர்சிக்கலாம், அது வேற விஷயம். ஆனாலும் அவங்களுக்கு எதிராக பாஜக வந்து போன தேர்தல் முன்னாடியிலிருந்தே அவங்களை அன்சீட் பண்றதுக்காக கடுமையா வேலை செஞ்சாங்க. இந்த தேர்தலையும் கடுமையா வேலை செஞ்சாங்க. வழக்கம் போல கோடி மீடியாலாம் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணிட்டோம் வெஸ்ட் பெங்கால அப்படின்னு தான் எக்ஸிட் போர்ட்ல சொன்னாங்க. என்ன நடந்திருக்காங்க? அதாவது இன்னொரு கூட சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்தின் அரசியல் தான் பிளே அவுட் ஆயிருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி. அதை வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணிக்கு அவங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அது இப்படி எல்லா இடங்களிலுமே வந்து அந்த ஊர் அரசியல் என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்ல, ஏன்னா அநேகமா அவங்க தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வரலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நான் அதை மறுத்துட்டே பேசல. நான் என்ன பேசுறேன்னா, அந்த பாஜகவின் வெற்றி என்பது கூட அந்த உள்ளூர் அளவிலான மக்கள் ஆதரவுங்கிற அந்த அளவுகோலில் தான் அந்த வெற்றி இருக்கிறதே ஒழிய மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை மயக்கம் போட்டுலாம் அவங்க எதுவுமே செய்ய முடியல. மக்கள் விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறாங்க. அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க பிடிச்சிதான் போட்டிருக்கிறாங்க. வேற எந்த ஒரு இந்துத்துவ மாயைக்கோ அல்லது வேற ஒண்ணுக்கோ வந்து அவங்க போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்ப குஜராத்ல வந்து பாஜக ஜெயிக்குதுன்னா என்ன ஆச்சரியம்? இந்தியாவை ஆள்றதே குஜராத் தான். இந்தியாவை இப்ப ஆட்சி செய்யறதே வந்து 2 குஜராத்திகள், குஜராத்தி பனியா சமூகம் தான் இந்தியாவினுடைய நிஜமான ஆட்சியாளர்கள். அப்போ அந்த ஸ்டேட் பிஜேபி ஓட்டு போடாம போயிட்டு வந்து வேற யாருன்னா ஓட்டு போட முடியுமா? மத்திய பிரதேசம் அகைன் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அந்த உள்ளூர் லாஜிக் படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அங்க பெற்ற ஓட்டு அங்க 2 இந்துத்துவால எது பெட்டர் இந்துத்துவான்னு அப்படின்னு சொல்லாம அப்படி இருக்கலாம். ஆனா வந்து நீங்க ராஜஸ்தான்ல பாருங்க, அது பிரிஞ்சு இருக்குது. ஹரியானாவுல பிரிஞ்சு இருக்கு. பஞ்சாப்ல அந்த ஒரு லாஜிக் படி தான். அதாவது இந்தியா மீண்டும் மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள், மாநிலங்களாக வாக்களித்திருக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மாநிலங்களாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா 2019 தேர்தலில் மேசிவான வெற்றியை கொடுத்திருக்கிறாரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் 21 தேர்தல். இப்போ அதே பாலிடிக்ஸ், ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகி 40 கிட்டத்தட்ட 38 40 அவங்க வந்துருவாங்க. ஸோ அதனால நான் முதல்ல மக்கள் தான் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோன்னு பார்க்குறேன். ரெண்டாவதா வந்து நான் பார்க்குற ஒரு ஹீரோ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். நான் தமிழ்நாட்டுக்காக இதை பேசல. 2019 தேர்தலில் வந்து அவர் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் அமைக்கப்படணும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அப்போ 2-3 விஷயங்கள் அவர் சொன்னார். இதை வந்து தமிழ்நாட்டு மக்களே உணர்ந்தாங்களான்னு தெரியல. இன்னைக்கு லெவலில், ஆல் இண்டியா லெவலில் கூட வந்து அதை யாருன்னா ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜகவை வீழ்த்துவதற்கு வந்து 3வது அணியெல்லாம் அமைக்கக்கூடாது, அதுக்கு எதிராக ஒரு அணி தான் அமைக்கணும். அந்த அணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கணும். அது மாநில கட்சிகளுடைய கூட்டணியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு கொள்கை கூட்டணியாகவும் இருக்கணும், வெறும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கக்கூடாது. இந்த கருத்தை அவர் காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசினாரு, தமிழ்நாட்டு மேடைகளில் பேசினாரு, கேரளாவில் போயிட்டு வந்து சிபிஎம் மாநாட்டிலையும் பேசினாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், அது காங்கிரஸ்காரர்களாக இருக்கட்டும், மற்ற மாநில தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க அத்தனை பேர்கிட்டும் பேசினாரு. ராகுல் கிட்ட பேசினாரு, அப்புறம் வந்து அகிலேஷ் கிட்ட, தேஜஸ்வி கிட்ட, எல்லார்ட்டையும் திமுக சொன்ன விஷயம் இந்த ஃபார்முலா தான். இது கலைஞர் தேசிய முன்னணி கூட்டணியை உருவாக்குன காலகட்டத்தில் கொடுத்த ஒரு ஃபார்முலா. ஸோ ஸ்டாலினுடைய அந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அதை ஏற்றுக்கலையோ அதில் பெரும்பாலும் தோத்து போயிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ற கணக்கு நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் திமுக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மாநில கட்சியாக ஜேடிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்கணும், அந்த முடிவை அவங்க எடுக்கல. ஆனால் சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே பார்ட்டி வந்து ஒரு இந்துத்துவ கட்சி, பிஜேபியால் பழிவாங்கப்பட்டதுனால வெளியே வந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு இந்துத்துவ கட்சி. ஆனால் அவங்க மகாராஷ்டிரா நலன்ற அடிப்படையில் இந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே போலவே வந்து நார்த்தில் வந்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் 2 பேரும், இந்த 2 பேருமே இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக, ஒரு சமூக நீதி கூட்டணியாக எடுத்தாங்க. பீகார்லையும் உத்தரப்பிரதேசம் அதைத்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரியான முடிவுகளுக்கு வராம இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருந்தாங்கல்ல மாயாவதி, அரவிந்த் கெஜ்ரிவால், இது சந்திரசேகர் ராவ், அப்புறம் வந்து பிஜு ஜனதா தளத்தோட தலைவர் நவீன் பட்நாயக், இவங்க எல்லாமே பாருங்க இப்ப எங்க இருக்கிறாங்க நீங்க பாருங்க. ஒய்எஸ்ஆரும் சேர்த்து ஜெகன்மோகன், ஆமா ஜெகன்மோகன், ஒய்எஸ்ஆர் பார்ட்டி ஜெகன்மோகனும் சரி. இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா, ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு உண்மையிலே இந்த மாநிலங்கள் கூட்டணியில தான் இருக்கணும். ஆனா அவங்களுடைய நீண்ட கால ஆன்டி காங்கிரஸ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அங்க காங்கிரஸுக்கு எதிராக தானே அவங்க உருவானாங்க. காங்கிரஸோட தொடர்ச்சி தானே ஒய்எஸ்ஆர் சிபி. அதனால வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. கேரளா மாதிரி, கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸும் ஒன்னா சேர முடியாது இல்லையா, அதே போன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால வந்து அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி
சம்பந்தப்பட்ட விஷயமா போச்சு. ஓகே. கேரளாவிலேயும் ஆன்டி இன்கம்பன்சி தான், சிபிஎம்க்கு எதிராக காங்கிரஸ். ஆந்திராவிலேயும் ஆன்டி இன்கம்பன்சி தான், ஒய்எஸ்ஆர் பார்ட்டிக்கு எதிராக வந்து சந்திரபாபு நாயுடு. இது 2 எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷன் விட்டீங்கன்னா, இந்த ஒற்றுமையான வலுவான ஒரு எதிர்க்கட்சிங்கிற கோட்பாட்டை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் நடுவில் நின்று நாடகமானவங்க, அதுல வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மமதா, அதுவும் லோக்கல் கண்டிஷனால அவங்க ஜெயிச்சாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் பெரிய வீழ்ச்சிகளோ அல்லது வந்து பின்னடைவோ வந்திருக்கு. அகாலிதள் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். இப்படி ஸ்டாலின் முன்வைத்த அந்த ஃபார்முலாங்கிறது வந்து சரியாக ஒருவேளை கடைபிடிக்கப்பட்டிருந்தால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து மாநிலங்கள் உரிமை அல்லது மாநில கட்சிகளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இந்த அடிப்படையில முடிவெடுத்து வந்து ஒரு கூட்டணியாக காங்கிரஸோட லெப்டோட சேர்ந்து நின்று இருந்தா இன்னைக்கு நேரம் இந்தியா கூட்டணி 350 தாண்டி இருக்கும். எந்த அளவுக்கு கேட்டாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஸ்டாலின் சொன்னதை எந்த அளவுக்கு கேட்டாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் கேட்டிருந்தா, நிதிஷ்குமார் நாடகம் ஆடாமல் இருந்திருந்தால், மற்றவங்களும் வந்து இந்த லைன்ல வந்திருந்தாங்கன்னா அவங்க நேரம் வெற்றி பெற்றிருப்பாங்க. கேசிஆர்லாம் ஃபீல்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டார். அதனால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் பொலிட்டிக்கல் லீடராகவும் நான் பார்க்கக்கூடிய ஹீரோ முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா தேசிய ஊடகங்கள்ல ஸ்டாலின் அப்படின்ற பேசுபொருள் வந்து நீங்க சொல்ற இந்த கோணத்துல எந்த இடத்துலயும் பிரதிபலிக்கல, என்னைக்கும் வராது. கலைஞர் காலத்துல இருந்து அது வந்தது இல்லை. அதை விட முக்கியமா என்னன்னா, இந்த 40 சீட்டு எந்த போராட்டம் இல்லாம உங்களுக்கு கிடைக்குது இல்ல, டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 40 சீட்டு வந்து நீங்க ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 7 கட்ட தேர்தலில் முதல் கட்டத்திலே முடிச்சு டிக் பண்ண மாதிரி இந்த 40ம் இந்தியா கூட்டணி தான். அதை விட்டுட்டு பற்றது பேசு. அதே போல கேரளாவில் யார் வந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு தான். அதனால இந்த 40, 20, 60 வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட். அங்க எந்த சண்டையும் இல்லை. அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லை. இங்க ஒரு கடும் போட்டி நிலவி இருந்தா கட்டாயம் பேசியிருப்பாங்க. ஓகே. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் தான். இது வந்து வேணும்னே திமுகவுக்கு எதிரான மனநிலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பைகான் கன்க்ளூஷன் மாதிரி இது. ஆனா அப்படித்தான் உத்தரப்பிரதேசம் பிஜேபி எழுதி வச்சிருந்தாங்க, அது நடக்கல. சோ ஸ்டாலினுடைய அணுகுமுறை, வியூகம், அறிவுறுத்தல் என்பது எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டதோ அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு வெற்றியும், இன்னும் சரியாக பின்பற்றியிருந்தால் இன்னும் பெரிய வெற்றி வந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. Who is the third hero? ராகுல் காந்தி. சந்தேகமே இல்லாமல் ராகுல் காந்தி தான் அனைத்து இந்திய அளவில் ஒரு பெரிய ஹீரோ இன்னைக்கு. மக்கள் ஹீரோவா இருக்கலாம், ஸ்டாலினுடைய வியூகமும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இருக்கலாம். ஆனா இது ரெண்டுத்தையும் சுமந்துட்டு போறதுக்கு வந்து ஒரு தோல் தேவை. சுமந்துகிட்டு வந்து இந்தியா முழுக்க நடந்து போறதுக்கு ஒரு தோல் தேவை. அதை ராகுல் பண்ணார். அவருடைய பாரத் ஜோடா யாத்ரா, பாரத் நியாய யாத்ரா மூலமாக வந்து வெல்லப்பட முடியாத ஒரு தலைவர் மோடி அப்படிங்கிற இமேஜ் மேல ஒரு பழைய அடியை இறக்கி, உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோ அதை பேசி, மாநில உரிமையை பேசி, சமூக நீதியை பேசி, மத நல்லிணக்கத்தை பேசி, மக்களுடைய பிரச்சனையை பேசி, இந்த ஒரு பெரிய அலையை வந்து திசை திருப்பி இருக்கிறார். இன்னைக்கு முதல் கட்டத்துல அவர் வெற்றி கிடைக்காமல் போகலாம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வந்து ஒருவேளை வந்து அவர் பிரதமராக கூட போயிருக்கலாம். ஆனா இனிமேல் ஒருவேளை இந்த தேர்தலில் பாஜக ஜெயிச்சா இந்தியா வந்து முழு பாசிஸ்ட் நாடா மாறிடும், முழு சர்வாதிகார நாடா மாறிடும். அதோட முடிஞ்சது இந்தியாவின் கதை அப்படிங்கிறத அவர் இப்போ தடுத்து நிறுத்திருக்கிறார். இப்போ என்டிஏ ஆட்சி அமைச்சாலும் கூட அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து இப்போ இன்னைக்கு தெம்பு கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து அதை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. இனி இந்தியாவில் இனிமேல் வந்து போராட்டங்கள் அதிகரிக்கும். அந்த போராட்டம் பலவிதமான போராட்டங்களாக இருக்கும். ஆக பாஜக நினைக்கிறதுல நடக்காது. ஏன்னா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்குது இல்லைன்றதுக்கு அப்பாற்பட்டு மனோரீதியாகவே இது வந்து இந்தியாவில் வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸுக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்குது. அதற்கான வந்து ஒரு முகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டது. காலம் வந்து தன்னுடைய தலைவர்களை தேடுகிறது என்பதை போல அந்த முகமாக வந்து மாறி இருக்கிறது ராகுல். ராகுலை நான் காங்கிரஸ் லீடராகவோ அல்லது அப்படி கூட நான் பார்க்கல. இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முகம். ஒரு காலத்துல இதே காங்கிரஸுக்கு எதிராக அப்படிப்பட்ட முகமா வந்தவர் விபி சிங். விபி சிங்குக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியே வந்து அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அப்ப காங்கிரஸ் 400க்கும் மேற்பட்ட சீட்ல ஜெயிச்சிருந்தது. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு ஒரு பெரிய அனுதாப அலையில ராஜீவ்காந்தி 414 நினைக்கிறேன் அவ்வளவு சீட்டுகளை பெற்று ஒரு ஆட்சி அமைச்சார், அசுரத்தனமான ஆட்சி அமைச்சார். ஆனா அந்த ஆட்சிக்கு எதிராக விபி சிங் வந்து கலகக்கூடி உயர்த்தி வெளியே வந்த போது அவருக்கு ஒன்றும் பெரிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தேசிய முன்னணி கூட்டமைப்பு வச்ச போது
திமுக, தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. மற்றபடி வந்து அவ்வளோ பெரிய பலன்னு சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு ஊழல் மிகப்பெரிய முதல் முறையாக இந்தியாவில் ஊழல் அடிப்படையிலான ஒரு பிரச்சனைன்னு வந்து போபாஸ் ஊழல் வந்து ஒரு ராஜீவை எதிர்க்கிறதுக்கான ஒரு அரசியல் வந்தபோது மக்கள் வந்து அப்படி ஒரு மாற்றத்தை விரும்பிய போது அந்த அந்த முகத்தை வந்து விபி சிங் கொடுத்தார். ஓகே. அதே போலவே ரொம்ப காலம் கழிச்சு வந்து இந்த மக்கள் தேடுகிற ஒரு முகமாக வந்து ராகுல் மாறி இருக்கிறார். சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நான் முதல்ல சொன்ன அந்த 2 முகம் இருக்குல்ல, இந்த 2 முகத்தையும் தாங்கி கொண்டு செல்கிற முகமாக அவர் இல்லைன்னா இந்த 230 சீட்லாம் வந்து இந்தியா கூட்டணி வந்திருக்காது. ஓகே. அதனால வந்து இந்த 3 பேரையும் நாம் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும். அதன் பிறகு இன்னும் நிறைய சைலண்டான வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி, இவங்க 2 பேருமே வந்து அந்த ஹிந்தி பெல்ட்ல, அதே போல வந்து மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, இவங்க வந்து தங்களுடைய வியூகத்தை மிகச்சிறப்பாக செஞ்சு அங்கங்க வந்து பிஜேபியை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து ஒரு ஒரு கால்குலேஷன்ல தான் வெற்றி பெருசா வந்திருக்குது. அந்த மமதா பானர்ஜியோட வெற்றிங்கிறது மமதாவுடைய டைரக்ட் வெற்றின்றதை விட அங்க இருக்கக்கூடிய ஒரு பல கால்குலேஷன்ஸ்ல அவங்க பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க தான் நான் பாக்குறேன். அவங்க அந்த இடத்த விடல, அதே சமயம் அவங்க வெற்றிக்கு வந்து நிறைய போர்சஸ் இருக்கு. ஆனா இந்த இவங்கெல்லாம் தேஜஸ்வியும் சரி, அகிலேஷும் சரி, உத்தவ் தாக்கரேவும் சரி, கடுமையாக ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி அந்த ஜெயிக்கவே முடியாது பிஜேபின்னு சொல்லக்கூடியதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே முக்கியமானவர்கள் தான் நான் பார்க்குறேன். ஓகே. இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க சார். இனிமேல் பிஜேபியே ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் நினைப்பது போன்ற பாசிசத்தை அரங்கேற்ற முடியாது. இன்னைக்கு காலையில சாணக்கியா விவாதத்துல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் விவாதிக்கும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இனிமேல் பிஜேபி ஆட்சிக்கே வந்தாலும் அவங்களால பொது சிவில் சட்டத்தை பத்தி யோசிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை குறிப்பிடுறாங்க. இதுவே இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுவே பெடரலிசத்துக்கு போதுமானது? நிச்சயமா இல்லை. இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து போயிட்டு இருக்கிற நாட்டை வந்து திருப்பி விடுவது என்பதுதான் இப்ப நடந்திருக்கு. ஓகே. இப்போ பிஜேபி மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ரைட்டுப்பா நம்ம பிஜேபியுடைய பலத்தை குறைச்சிட்டோம், மற்றபடி அவங்க ஆண்டா போதும் அப்படிலாம் விட்டுற முடியாது. ஆனா அடுத்த தேர்தலுக்குள்ள எதிர்கட்சிகளும் சிவில் சொசைட்டியும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இந்த இந்த போக்கினை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஓகே. இப்போ சாணக்கியாவில் வந்து பத்ரியும் பாண்டேவுமே வந்து புது சிவில் சட்டத்தெல்லாம் இனிமேல் நம்ம அமல்படுத்த முடியாது அப்படின்னு பேசுறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் மனநிலை. இப்போ ஒரு குறிப்பிட்ட சட்டம் இல்ல குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம்ல வந்து பிஜேபி வந்து செய்யாம போவாதுன்னு கூட நான் நினைக்கல, அவங்க செய்வாங்க. ஆனா இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை வந்து அடிப்படையாக மாற்றி இதை ஒரு இந்து ராஷ்டிராவாக இனிமேல் டிக்ளேர் பண்ண முடியுமா? ஓகே. பண்ணணும்னா அடுத்த எலெக்ஷன்ல அவங்க நாடு இருக்கும். ஓகே. பட் ஆனா கான்ஸ்டிடியூஷனை இனிமேல் மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கட்டும். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாமே கரப்டா இருக்கு, அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இனிமே வந்து எதிர்கட்சிகள் வேலை செய்ய முடியும். ஓகே. முதல்ல ஊடகத்துல நம்ம வேலை செய்ய முடியும். பல்கலைக்கழகங்கள்லயோ திங்க் டேங்க்ஸ்லயோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க இருக்கிறாங்களோ அவங்க வேலை செய்ய முடியும். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு அளவுக்கு மேல அவங்களால வெற்றி பெற முடியல. அதுல வந்து பிஜேபி ஒரு அளவுக்கு மேல வெற்றி பெற முடியல. ஏன்னா இங்க வந்து அது வந்து திராவிட கட்சிகளுடைய கொட்டையாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை தங்க பக்கம் வச்சிருக்காங்க. கேரளாவில் அவங்களால பண்ண முடியல. அவங்க எந்த இடத்துல முழுக்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன், வட இந்தி பெல்ட், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், இந்த ஏரியாவில் தான் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்குள்ள இருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க மற்ற கட்சிக்காரனே அந்த ஐடியாலஜி சேர்ந்தவங்க தான். அதுல இதுதான் வித்தியாசம் இருக்கும், அளவுதான் வித்தியாசம் இருக்கும், தீவிர வித்தியாசம் இருக்கும். பட் ஐடியாலஜிலாம் பார்த்தா காங்கிரஸ்காரன் அந்த உள்ள இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மனநிலை உள்ளவங்க தான். எல்லாருமே இந்துஸ்தான் ஐடியாலஜி உள்ளவங்க தான். ஆனா அந்த இடத்துல தான் இன்னைக்கு பிஜேபிக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. அதுதான் நீங்க யோசிக்கணும். ஓகே. ஈஸ்ட்ல வந்த வரவேற்புங்கிறது தெலுங்கானாவோ ஆந்திராவோ ஒரிசாவோ இது எல்லாமே ஐடியாலஜிக்கலா உங்களுக்கு பெரிய வெற்றியை தராது. இதெல்லாம் வெறும் பியூர் எலக்டோரல் வெற்றி. அது வந்து உள்ளூர் கணக்கு மாறும்போது அது மாறிடும் நாளைக்கு. இந்த இடத்துல வந்து அவங்களால ஐடியாலஜில இப்போ கர்நாடகம் தான் அவனுடைய டெஸ்ட் பெட்டா இருந்தது. அங்கேயே முழு வெற்றி பெற முடியல. இல்லை, ஆட்சி அமைச்சிருந்தாங்க முன்னாடி, அதன் பிறகு வந்து அவ்வளோ பண்ணாங்க. ஆனாலும் அங்கேயும் கூட அவங்களால முழு ஜெயிக்க முடியல. பிஜேபியினுடைய ஐடியாலஜிக்கல் கோட்டையான உத்தரப்பிரதேசம், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த இடங்களில் அது அது வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? கணிசமாக ஆம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி.
ஓகே பியூர் எலக்டோரல் கெயின்ஸ் 4-5 இடத்துல வர்றது ஆட்சி அமைக்க உதவலாம். ஓகே ஆனா அதை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டியை முழுக்க மாத்திர முடியாது. ஓகே. போராட்டங்கள் அதிகரிக்கும்னு குறிப்பிட்டீங்க சார். போராட்டங்கள் அதிகரிக்கும்னு எடுத்துக்கிறதா அல்லது இட் வில் கிரியேட் கேஆஸ்ன்னு எடுத்துக்கிறதா? கேஆஸ் அப்படிங்கிறது அது அவங்கவுங்க அரசியல் பொறுத்து. இப்போ விவசாயிகள் போராடுறாங்க. அதை போராட்டம்னு பார்க்கறதா அல்லது அது ஒரு பெரிய கொந்தளிப்புன்னு பார்க்கறதா இல்லை கேஆஸ்ன்னு பார்க்கறதா? அந்த அந்த மக்களுடைய தேவையை பொறுத்தது தான். இப்போ இதே பிஜேபி அரசு மக்களுக்கு எதிராக எதுவுமே மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், போராட்டம் வெடிக்காது. இப்போ சரிப்பா இந்த தேர்ட் டேர்ம்ல நம்ம பழையபடி பண்ண முடியாது, நம்ம எப்படி கொள்ளடிச்சுட்டு போகலாம், கேடு கட்டினா போதுன்னு சொல்லிட்டு சுருட்டி வர்ற முடிவில் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கம் போல ஊழலுக்கு எதிராக போராட்டம் வரும்படிய சமூக பிளவு போராட்டங்கள் அதிகம் வருது. ஏன்னா அவங்க அதை செய்யாம விட்டாங்களா? ஆனால் செய்யாம விட மாட்டாங்க. இந்த அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் பிஜேபியை ஃபுல் ஃபிளட்ஜா கொண்டு வரதுக்கான வேலை தான் அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது அந்த பிளவுவாதத்துக்கு எதிர்வினை வரும். இதுக்கு முன்னாடி அந்த எதிர்வினை ரொம்ப மியூட்டடா இருந்தது. காரணம் நம்பிக்கை இல்லை. நம்மளால ஜெயிக்க முடியுமா, இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியுமான்ற நம்பிக்கை குறைவா இருந்தது. ஆனா இந்த தேர்தல் இப்ப நம்பிக்கை கொடுத்துருக்கு. இப்ப வெற்றிக்கு கிட்ட போயிருக்கிறோம். ஓகே, ப்ராபப்ளி எனக்கு தெரியல, நான் இந்த நிமிஷத்துல இருக்கிற நிலையில இருந்து பேசுறேன். ஓகே, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ இந்திய தேர்தலில் 2 விஷயத்த நான் 25 வருஷமா பாக்குறேன். ஒண்ணு, தேர்தல் முடிவுகள் ரொம்ப க்ளோஸா இருந்தா யார் யாரா கூட சேர்றாங்கன்றத கணிக்கவே முடியாது பல சமயங்கள்ல. இப்பவும் அது நடக்கலாம். ஓகே, இப்போ இப்போ நீங்க கூட பேசிட்டு இருந்தீங்க, நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் வேற மாதிரி கூட முடிவு எடுக்கலாம். ஓகே, அதாவது பாஜகவினுடைய அழுத்தம் இல்லாம ஒரு கூட்டணி அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு முக்கியத்துவமும் கிடைச்சு பாஜக தங்கள் கட்சியை கபலீகரம் பண்ணாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ப்ரிஃபர் தட். ஓகே, ஆனா அப்படிலாம் போயிட முடியாது. ஏற்கனவே நிறைய ஸ்டேக்கு பாஜகவோட அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க போக மாட்டாங்க. பட் எனிவே, எப்படி பார்த்தாலும் பிஜேபியுடைய பார்கெனிங் பவர் இப்போ குறைஞ்சிருக்குமா இல்லையா? நிச்சயமா குறைஞ்சிருக்கும். ஆக இது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வசதி. ஒத்த சீட்டு எம்எல்ஏ எல்லாம் போட்டு பார்ப்பான். ஒத்த சீட்டு எம்எல்ஏ அத்தனை பேரும் இன்னைக்கு பில்லியனரா இருப்பான். அதாவது அந்த கட்சிக்காரங்க அத்தனை பேரும் இன்னைக்கு 500 கோடி 1000 கோடி நேரம் பட்டுவாடவே போயிருக்கும். ஸோ அவங்கள என்ன பெருசா நான் சொல்லலை. இந்த கட்சிகளை பொறுத்தவரையில இது நடக்கும். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த ஷிண்டே குரூப்பும் அஜித் பவார் குரூப்பும் ப்ராபப்ளி தே கேன் பேட்ச் அப் வித் த பேரண்ட் குரூப் சூன். ஓகே, வரலாம். அவன் மறுபடியும் சிவசேனா மெயினுக்கு வரலாம். அஜித் பவார் சரத்பவார்கிட்டையும் போகலாம். ஏன்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தற்காலிகமான ஒரு கூட்டணி தான் அது. ஸோ மறுபடியும் அந்த இடத்துல பாஜக தனித்து விடப்பட்டு சிவசேனா காங்கிரஸ் என்சிபி கூட்டணி பலம். ஏன்னா அடுத்து அங்கே மாநில தேர்தல் அடுத்த ஆண்டா இன்னும் வருது இல்லையா? அப்போ வரும்போது அநேகமாக பிஜேபி அங்கே முடிச்சிருவாங்க. ஓகே, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் என்னை பொறுத்த வரையில பாஜகவை விட எதிர்கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா இந்தியாங்கிறது வழக்கமான எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்துடும். இப்ப நாம விரும்புறதே என்ன தெரியுமா? மாபெரும் மாற்றங்கள் இல்லை. இதெல்லாம் பிஜேபி இந்த கூத்தெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு தேர்தல் திருவிழா நடந்தது பாருங்க. ஒரு கலாட்டாவான ஒரு ஜஸ்ட் போட்டியா நடந்தது இல்லையா? அந்த ஓல்டு நார்மலுக்கு போறது தான் நியூ நார்மலே. ஓகே, நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விட்டு வெளியே போகாம வழக்கமான பழைய கதை இருக்கு பாருங்க. திமுக வெர்சஸ் அதிமுக, அப்புறம் சிபிஎம் வெர்சஸ் காங்கிரஸ், இன்னொரு ஸ்டேட்ல என்சிபி வெர்சஸ் சிவசேனா, அப்படிலாம் இருந்தது பாருங்க. அந்த வழக்கமான தேர்தல் அரசியலுக்குள்ள இந்தியா மறுபடியும் திரும்பி வந்துட்டாவே நமக்கு பயம் இல்லைன்ற விஷயம். ரைட், இது இன்னொரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க சார். ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் நடந்திருக்கு 10 வருஷத்துல. கவுண்டர் ரெவல்யூஷன் ஃபார் ரெவல்யூஷனா இல்லாம கவுண்டர் ரெவல்யூஷன் ஃபார் டெமோக்ரஸியா ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நீட் இருக்கு. அது நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், பல விஷயங்களை நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நீட் இருக்கு. இந்த ரிவர்சல் ப்ராசஸ் அடுத்த 5 வருடத்தில் பிஜேபியோ அல்லது காங்கிரஸோ, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது எப்படின்னு தெரியல, பட் ஆனா பிஜேபி தான் ப்ராபப்ளி அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த ரிவர்சல் ப்ராசஸ் மறுபடியும் பழைய நார்மலுக்கு போறது அப்படின்ற இடத்துல இந்த விஷயங்களை எப்படி பரிசீலிக்கிறீங்க? நான் பழைய நார்மல்னு சொன்னது என்னன்னா, ஒரு வழக்கமான ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள போறத பத்தி சொன்னேன். ஆனா 10 ஆண்டு காலமாக பிஜேபி செஞ்சிருக்கிற பல விஷயங்களை நீங்க அவ்வளவு சுலபமா நீக்கிட முடியாது. இன்னொரு விஷயம், எப்பவுமே சில விஷயங்கள் வந்துட்ட பிறகு அதை வெறுமனே நம்ம கம்ப்யூட்டர் பாஷையில அண்டுலாம் பண்ண முடியாது. அந்த சின்ன கோட்டு பக்கத்துல இன்னொரு பெரிய கோட்டு போட்டு தான் அதை கடந்து போகணும். இப்போ நீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீட்டை சுலபமா எடுத்துடலாம். ஏன்னா அது ஒரு சட்டம் தான் போடும். இப்போ காங்கிரஸே சொல்லியிருக்கு, நீட்டு வேணும்னா வச்சுக்க, வேணாம்னா வேணாம், அந்த மாதிரி.
அப்படி அப்படி கொண்டு வந்தாவே போதும். தமிழ்நாட்டுல நம்ம வெளியே வந்தெல்லாம் வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல ஆமா. முடிச்சிடலாம். அதாவது வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் என்ன சொல்றோம்? அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானே நம்ம நீட் வேணாங்கிறோம். மற்ற இடங்கள் இத பத்தி நமக்கு ஆட்சேபனை கிடையாது. யாருக்குமே ஆட்சேபனை கிடையாது. அந்த மாரி சில விஷயங்கள பண்ண முடியும். பட் வந்து அவங்க செஞ்சிருக்கிற மிக முக்கியமான டீப்பான பிஜேபி செஞ்சிருக்கிற விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஒரு நவீனமான, ஒரு முற்போக்கான திசை வழியில இருந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து ஒழிச்சதும், ம். பத்திரிகை சுதந்திரத்தை முழுக்க முழுக்க ஒழிச்சு காட்டுனதும் தான். அது நிச்சயம் அதுல மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதன் பிறகு வந்து பத்திரிகைகள் கொஞ்சமாவது சொந்த மொழியில பேசணும். ம். இதன் பிறகு ஒருத்தன் பேசலைன்னா அந்த பத்திரிகை அடிபட்டு போகும். ஓகே. நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேப்பர் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. ஆமா. இன்னைக்கு எங்க இருக்கு அது? எல்லா ஊர்லயும் போனா இருக்கிறதுலயே கடைசி பேப்பரா தான் இருக்கும். இன்னைக்கும் ஆனா கோயங்கா அவார்டு வாங்கணும்ன்றது பல பேர் இந்திரா எய்மா காந்திய வந்து கதிகலங்க வச்ச பேப்பர். அதன் பிறகு அவங்க வந்து ஏன் அப்படி வரலன்னா, அது அவங்க பொலிட்டிக்கலா எடுத்த முடிவுகள். அவங்கள சரணடைய வச்சு கடைசியில அவங்க காணாம போயிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மீடியாவோட மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மீடியாகிட்ட தான் இருக்கு. ம். இப்ப நீ வந்து இந்த எக்ஸிட் போல் விஷயத்துல நான் பார்த்தேன். ஒரு சில சேனல்ல வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஜெர்னலிஸ்டுகளா இருக்கக்கூடியவங்க, எக்ஸிட் போல வச்சுக்கிட்டே எல்லா முடிவும் வந்துட்ட மாரி பேசுனதையும், இன்னைக்கு கூச்ச நாச்சமே இல்லாம அதை ரிவர்ஸ் பண்ணி பேசுறதையும் பார்க்கும்போது, அவ்வளோ எரிச்சலாவும் வந்து என்ன சொல்றது, "ஏய் 2 நாளைக்கு முன்னாடி தானடா அப்படி பேசுனீங்க" அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது எனக்கு? ஸோ ப்ராபபிலி இந்த இந்த மீடியாக்கள் வந்து இனி மாறும் அப்படின்றது நம்ம நம்பிக்கை இல்லை. இந்த ஆ. மீடியா இரலவெண்டா மாறும். ஸோ அதான் சொல்றேன், சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோட்டு போடணும் நீங்க. ஆக எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த மீடியா, எந்த சிவில் சொசைட்டி யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து முழுமையாக ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க அதை கண்டினியூ பண்ணாங்கல்ல. ம். அதாவது ப்ராபபிலி பிஜேபி ஆட்சி அமைச்சு அது அதே பாதையில அவங்க போறாங்க அப்படின்னா ம். they will become irrelevant. ஓகே. அப்போ வந்து நீங்க போய் அவன் பழையபடி வந்து என்டிடிவி வரணும்லாம் நம்ம நோக்கம் கிடையாது. ஆ. என்டிடிவி பழையபடி பிரணாய் ராய் எப்படி பண்ணாரோ அதை சொல்ல நான் வந்து ஓல்டு நார்மல் நியூ நார்மல் அதை சொல்லலை. நான் சொல்ற நியூ நார்மல் என்னன்னா, அந்த ப்ளூரல், ஃப்ரீடம், ப்ளூரலிசம், டைவர்சிட்டி இதோடு கூடிய ஒரு தேர்தல் திருவிழா. அதாவது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலான தேர்தல் திருவிழா வர்றது தான் நான் வந்து மறுபடியும் பார்சல் திரும்பி போகுதுன்னு அந்த சொல்றேன். எண்ட்லெஸ் இந்த ஸ்னேக் அண்ட் இந்த- லேடர் இந்த கேம். தேர்தல் அதுக்கு உதாரணம் தான். இவங்க போட்ட எல்லா கணக்கையும் சுக்குநூறா உடைச்சிட்டு வந்து யாருக்கு அரசியல் அறிவியல்னு திட்டிட்டு இருந்தோமோ அந்த வட இந்திய மக்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து ரொம்ப அதிகம் பட்சம்னு சொன்னோமோ அந்த தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து முட்டாள்தனமான முடிவு எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட் ஐஏஎஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஆமா, ஆந்திரா. ஆந்திரா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது நாம. ஸோ பாருங்க, இதெல்லாம் மாறுது இல்ல. இந்த மாற்றம்லாம் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஓவராலா மோடியினுடைய அத்தாரிட்டி அது வந்து இனிமேல் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா வந்து இன்னைக்கு சாயங்காலம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ரேலியை வந்து கைவிடுறாங்க. மோடியினுடைய வெற்றி ரேலி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா நன்றி சொல்லும் ரேலி கூட நடக்குமான்னு தெரியாத அளவுக்கு மாறுது. இந்தியா டுடே மாதிரியான ஊடகங்கள்ல மோடியோட போட்டோ ஃபிளிப் ஆயிட்டு இருந்த இடம் ஒரு ஃபிளிப் ஆகுது. அடுத்த ஃபிளிப்ல மோடி வராம நட்டா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நட்டா ஃபேஸே தான் இருக்கு, மோடியை காணும் அந்த இடத்துல. இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க சார்? மோடியுடைய எதிர்காலம் வந்து இப்போ என்டிஏ எம்பி கையில் இல்லை. மோடியுடைய எதிர்காலம் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கு. ஓகே. இந்த மோடிங்கிற குதிரை மேல இன்னும் எவ்வளவு நாள் சவாரி செய்ய முடியும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நம்புகிறதோ அதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் இருக்கு. ஓகே. வட இந்தியா, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துலையும் மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய அடிங்கிறத வந்து அவங்க சுலபமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஆந்திராவிலையோ அல்லது கர்நாடகத்திலையோ நான் கூட எடுத்துட்டேன்னு சொல்லி சமாதானப்படுத்த முடியாது. ஏன்னா ஆரிய வர்த்தத்தில் உங்களுக்கு விழுந்திருக்கிற அடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஐடியாலஜிக்கல் அண்டு ஃபார் ரீச்சிங். இதை வேற எங்கே இருக்கிற வெற்றியோடவும் நீங்கள் சமாளித்து கணக்கெல்லாம் காட்ட முடியாது. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய கருணையில் தான் மோடி இனி இருந்தாக வேண்டும். ஓகே. விச் மீன்ஸ் இந்த நியூ கார்டு ஓல்டு கார்டுகிட்ட தன்னை சரண்டர் பண்ணிக்கிடணும், அவ்வளவுதான் சிச்சுவேஷன். எப்படி வேணா இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உடனடியாக எந்த மாற்றமும் வராதுங்க. ஏன்னா வந்து ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைச்சிருதுன்னு சொன்னால் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் இந்த லாங் ரன் அவங்க வந்து வேற குதிரையை வந்து தயார்படுத்த வேண்டிய முடிவுக்கு வந்து வருவாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து அடுத்த குதிரை என்று நம்பப்பட்ட யோகி ஆதித்யநாத், அவருக்கும் பிரச்சனை தான். ஏன்னா யூபியில் இப்போ அவர் வெற்றி பெற்று தரல இல்லையா, அவர் தானே பொறுப்பு. அவர் தானே வந்து இந்த வெற்றியை வந்து அனைத்து இந்திய பிஜேபி கொடுத்துருக்கணும். பாதியாக உடைஞ்ச பிறகு வந்து யோகிக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய இது இல்லை. அப்புறம் நிதின் கட்கரி, நேட்டா போன்றவங்கலாம் சொன்னாங்க. நிதின் கட்கரி மகாராஷ்டிரா,
அவரும் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு வெற்றி ஒன்றும் பெற்று கொடுக்கல. அதனால பிஜேபியோட அடுத்த கட்ட தலைமை பற்றி வரும்போது அதில் ஒரு சின்ன போராட்டங்கள் வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வெற்றி டெக்னிக்கலாக பிஜேபிக்கு வெற்றியாக இருந்தாலும் மாறலா அவங்களுக்கு பெரிய அடி. ஓகே, அவங்க திட்டமிட்டது நடக்கலை. அதனால தான் சொல்கிறேன், அது வேறு யாரையும் விட நான் சொன்ன இந்த 3 ஹீரோக்கள் தான் காரணம். ஓகே, ஸ்டாலினுடைய வியூகம், ராகுலுடைய அதை எக்ஸிக்யூட் பண்ண முறை, எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் எடுத்த முடிவு. ரைட். மக்களின் முடிவு இன்றைக்கு மாலை இறுதி முடிவு தெரிய வரும். அந்த முடிவுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், மக்கள் எடுத்த முடிவுன்னா வழக்கமா அரசியல்வாதி சொல்ற மாதிரி யார் அதிக ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்ற அந்த மக்கள் முடிவு நான் சொல்லலை. பிஜேபி உருவாக்க விரும்பிய ஒரு சர்வாதிகார ஆட்சி முறைக்கு எதிராக மக்கள் வாக்களித்து அந்த திட்டத்தை தவிடுபொடியாக ஆக்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹிஸ்டாரிக்கல் முடிவை பத்தி பேசுறேன். யார் பிஎம் ஆவாங்கன்ற முடிவை பத்தி பேசுறேன். ரைட். ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன், ஒரு ஹிஸ்டாரிக்கலான முடிவு. அடுத்து என்னென்னலாம் அன்ஃபோல்ட் ஆகுது, நாளை அப்படின்ற அந்த பேண்டோரா பாக்ஸ் இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தோடு காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்திருக்கிறதுக்கு நன்றி சார்.